ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில வாரங்களாக நேசமணி சுந்தரவல்லியோட பிள்ளைங்க அகிலா, பாரதி, எழிலன், கந்தன் இவங்களோட லைஃப் ஸ்டோரியை தாங்க பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரியை பார்க்க போகிறோங்க. சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரி எல்லாருக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற கதை உண்மையான கதை உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் இனிமேல் தாங்க ட்விஸ்ட் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரவிழியோ அவள் ரொம்ப லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணுன்ட்டு சிட்டியில் போய் டாக்டர் ஆகிட்டு வந்துட்டா. வீட்டுக்கு வந்த உடனே பெண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சொட்டத்தால் அவனை பொண்ணு பார்க்க வந்துட்டு, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குதின்னு குதிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சொட்ட தலையை பார்த்த உடனே பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு விருப்பப்பட்டாங்க. ஆனாலும் காலையில் வந்து பார்த்துட்டு போனவன் ஈவினிங்கு சித்திரவிழி தனியாக இருக்கும்போது, இந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை காட்டி அவளுக்கு ஆசை வார்த்தைகளெல்லாம் பேசுகிறான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். அதெல்லாம் எதையும் கண்டுக்காமல் சித்திரவிழி வந்து கிராமத்துலேயே பாண்டியாட்டம் ஆடின்னு இருக்கிறாங்க. அவளுக்கு பாவாடை சட்டுன்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் போட முடியாது இல்லையா அப்படின்னு நினச்சின்னு அவள் பாவாடை சட்டை போட்டுன்னு பாண்டியாட்டெல்லாம் ஆடின்னு இருக்கிறா. அப்புறம் அவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம், என்ன இது மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்குறாங்க, ஆனாலும் நீங்கள் பொண்ணை இப்படி செல்லமாக வெளியே விளையாடலான்றீங்கன்ட்டு அவங்க பக்கத்து அக்கம் இருக்கிறவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இருந்தாலும் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் பேசாதன்னு சொல்லி விட்டுட்டு சித்திரவிழிக்கு அகிலா வந்து சமைக்கிறதுக்கு சொல்லித்தரா. அம்மா இப்படி தான் சமைக்கணும், இந்த மாதிரி பண்ணால் தான் பொரியல் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் தான் குழம்பு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் தான் ஸ்வீட்ஸுங்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லித்தரா. சொல்லி தந்த பிறகு மறுபடியும் இப்படியே போயிட்டு இருக்குதுங்க லைஃபு. அதுங்களையும் மறுபடியும் அந்த சொட்ட தலையை வந்து நம்மளுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சித்திரவிழியை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா சித்திரவிழி டாக்டராக இருக்கிறா இல்லையா, அதனால் அவங்க கெஞ்சி கேட்குறாங்க. இவங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க அகிலாவுக்கும் அகிலாவோட புருஷனுக்கும். ஏன்னா இவன் சிட்டியில் வளர்ந்தவன், நல்லா ட்ரிங்க்ஸு இது அதுன்னு எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவான் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவன் கேட்குறான். பாருங்கள், சித்திரவிழியை பார்க்க வந்த பையன் பாருங்கள், அவங்க அப்பா அம்மா திட்டுறாங்க, எதுக்குடா இந்த மாதிரியெல்லாம் ஃபோனில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன்னு திட்டுறாங்க. இருந்தாலும் கேட்கவே மாட்டேன்றான். ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இது அதுன்னு எல்லாம் என்ஜாய் பண்ணுறான். கொஞ்சம் கூட கவலையே இல்லைங்க, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறான். ஏன்னா வீட்டில் ஒரே பையங்க இவன், அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுறான். பசங்களுக்கு எந்தெந்த பாட்டில் வேணுமோ கேட்டு வாங்கி கொடுப்பான், அவனும் குடிப்பான். அதே மாதிரியே நாட்கள் போயிட்டு இருந்ததுங்க. இவன் இதெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி பொண்ணு வீட்டில் போயிட்டு மறுபடியும் 4வது வாட்டியாக போய் நீங்கள் உங்கள் பொண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்ட்டு. ஓகே, இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.